வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா விசா சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இரண்டாவது முறையும் அவருக்கு விசா மறுத்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! இந்த தடவை அவர் எவ்வளவோ கவனமாகத்தான் விண்ணப்ப பாரங்களை பூர்த்தி செய்தார். சுயசரிதை எழுதுவது போல நீண்ட பதில்களை கொடுத்திருந்தார். இருந்தும் இப்படி நடந்துவிட்டதே! முதன்முறை அவர் விண்ணப்பம் அனுப்பிய போது மிகவும் யோக்கியமாகத்தான் நடந்து கொண்டார். அப்போதெல்லாம் இப்படியான கெடுபிடிகள் இல்லை. விண்ணப்பத்தை நீட்டியவுடன் அமெரிக்க விசாவை தட்டிலே வைத்து தந்து விடுவார்கள் என்றுதான் எதிர்பார்த்தார். ஆனால் நடந்தது வேறு. எதற்காக பயணம் என்ற கேள்விக்கு வண்ணத்து பூச்சிகளை பார்க்க என்று யாராவது எழுதுவார்களா? அங்கேதான் வந்தது வினை. இவருடைய பதிலை படித்த அதிகாரிகள் முதலில் திடுக்கிட்டார்கள். பிறகு ஆசை தீர சிரித்துவிட்டு அனுமதி மறுத்து விட்டார்கள். 10 வருடம் கழித்து இரண்டாவது முறை விண்ணப்பித்த போது கோணேஸ்வரன் மிகவும் கவனமாக இருந்தார். வண்ணத்து பூச்சியின் வாடை கூட வீசாமல் பார்த்து கொண்டார். தன்னுடைய மருமகனை பார்க்க போவதாகவும் உல்லாச பயணம் என்றும் கதை விட்டார். கண்ணாடி கதவுக்கு இந்த பக்கம் இருந்து பயபக்தியுடன் விசா அதிகாரி கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறினார். நெளிய வேண்டிய இடத்தில் நெளிந்து குழைய வேண்டிய இடத்தில் குழைந்தார். கடன் வாங்கி நிரப்பிய வங்கி கணக்கையும் வீட்டு பத்திரத்தையும் காட்டினார். இருந்தும் கல் நெஞ்சக்காரர்கள் விசா மறுத்து விட்டார்கள். கோணேஸ்வரனுக்கு கம்ப்யூட்டர் என்றொரு சனியன் இருப்பது அப்போது மறந்துவிட்டது. அமெரிக்க தூதரகத்தில் அவருடைய முதல் விசா விண்ணப்பம் கம்ப்யூட்டரில் சகல வசதிகளுடனும் கூடியிருந்தது. அந்த விண்ணப்பத்துடன் அவருடைய இரண்டாவது விண்ணப்பத்தை சாதக பொருத்தம் பார்ப்பது போல இந்த கம்ப்யூட்டர் ஆராய்ந்தது. பச்சை குழந்தைக்கு கூட சமுசயம் ஏற்படும்படி விவகாரத்தை புட்டு புட்டு வைத்தது. பிறகு என்ன? விசா நிராகரித்து விட்டார்கள். ஒரு துணிச்சலுடன் 3வது தடவையாக முயற்சி செய்தார். இந்த முறை அவர் உண்மையான காரணத்தை மறைக்கவில்லை. அமெரிக்காவில் உள்ள ஒரு அபூர்வமான வண்ணத்து பூச்சியை பார்க்க விரும்புவதாக கூறினார். தான் வண்ணத்து பூச்சிகள் பற்றி எழுதிய ஆராய்ச்சி கட்டுரைகளையும் அமெரிக்க பேராசிரியர் எழுதிய கடிதங்களையும் சமர்ப்பித்தார். அதிகாரிகள் மனம் இளகிவிட்டது. இறுதியில் விசா தருவதாக சொல்லிவிட்டார்கள். குழந்தையாய் இருந்தபோது அவருடைய அம்மா வண்ணத்து பூச்சியை காட்டித்தான் சோறு ஊட்டினாராம். வண்ணத்து பூச்சியில் அப்படி ஒரு மோகம். 3 வயதான போதே அவற்றுடன் ஓடியாடி விளையாடத் தொடங்கினார். 8 வயதிலே வலை கட்டி அவற்றை பிடிக்கவும் தோரக்ஸ் பகுதியில் 10 செகண்ட் அழுத்தி பாடம் செய்யவும் கற்றுக்கொண்டார். 20 வயது ஆனபோது விஞ்ஞான முறைப்படி 1000 வண்ணத்து பூச்சிகளை சேகரித்து விட்டார். கோணேஸ்வரனுக்கு கல்யாணமான புதிதில் அவரது மனைவி யாமினிக்கு ஒரே ஆச்சரியம். வண்ணத்து பூச்சியில் மோகம் கொண்ட ஆண்மகன் இருப்பாரா? வீடு முழுக்க வண்ணத்து பூச்சி அட்டை பெட்டிகளும் புத்தகங்களும் தான். ஆனாலும் அவள் புத்திசாலி பெண். வெகு சீக்கிரத்திலேயே கணவனுடைய அன்பை அடைவது எப்படி என்று யோகித்து கொண்டாள். ஒரு நாள் இரவு யாமினி கருப்பும் கரு நீலமும் தடவிய வண்ணத்தில் ஒரு வண்ணத்து பூச்சியை கண்டாள். தன்னுடைய சொந்த முயற்சியில் கிட்டிய இந்த அருமையான கண்டுபிடிப்பை கோணேஸ்வரனிடமும் ஆர்வத்தோடு காட்டினாள். கோணேஸ்வரனுக்கு அதிர்ச்சி. வண்ணத்து பூச்சிக்கும் விட்டிலுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் கூட இந்த பூலோகத்தில் இருக்கிறார்களா? அப்போது இயேசுநாதருடைய மலை பிரசங்கம் போல வண்ணத்து பூச்சிகளை பற்றி ஒரு மறக்க முடியாத பிரசங்கம் செய்தார். யாமினி இந்த பிரசங்கத்தை எங்கே கேட்டாள்? அவர் கண்களையும் அவர் முகத்தில் தோன்றி மின்னிய விகாசத்தையும் அல்லவா ரசித்து கொண்டிருந்தாள். யாமினிக்கு வேகம் அதிகம். அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் கோணேஸ்வரன் திகைத்தார். பெற்றோர்களால் ராசி பொருத்தம் மாத்திரம் பார்த்து முடிவு செய்யப்பட்ட பல விவாகங்கள் படும் பாடு இங்கேயும் பட்டது. அன்று முழுக்க கோணேஸ்வரன் ஒரு முடிச்சை அவிழ்க்க பெரும் பாடுபட்டு கொண்டிருந்தார். ஓர் அபூர்வமான வண்ணத்து பூச்சியை அவர் பிடித்திருந்தார். இதற்கு முன்பு அவர் கண்டிராதது. பல புத்தகங்களை புரட்டியும் அதன் பூர்வீகத்தை அவரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய சிக்கலுக்கு விடை அவர் மனைவியிடமே இருப்பது தெரியாமல் 2 நாட்கள் வீணாக்கிவிட்டார். இரவு மணி 12ஐ தாண்டி விட்டது. இவருடைய ஆராய்ச்சி இன்னும் முடிந்த பாடில்லை. யாமினியும் தூங்கவில்லை. இவரை எதிர்பார்த்து காத்திருந்தாள். கோணேஸ்வரன் அலுப்பு மேலிட்ட புத்தகங்களை மூடிவிட்டு படுக்கை அறைக்கு திரும்பினார்.
அங்கே இவருக்காக ஒரு அதிர வைக்கும் காட்சி காத்திருந்தது. தானாக கனிந்த கருத்த கொழும்பான் மாம்பழம் போல யாமினி அன்று ஒருவித வாசனையுடனும் விரும்பத்தக்கதாகவும் இருந்தாள். மஞ்சள் வண்ண சேலை, நெற்றியில் அகலமான சிவப்பு பொட்டு வைத்து, மேகம் போல கருத்த அழகான பாரத்தை விரித்து போட்டிருந்தாள். இவரை கண்டதும் கதகளி ஆடுபவளைப் போல இரு கைகளையும் அகல விரித்தபடி வந்தாள். அந்த கணம் இவர் மூளையில் ஒரு சிறு பொறி தட்டியது. மஞ்சள், கரும் சிவப்பு, கருப்பு வண்ணத்தில் தாய்லாந்தில் ஒரு வண்ணத்து பூச்சி பற்றி படித்தது ஞாபகத்துக்கு வந்தது. போட்டது போட்டபடி விட்டுவிட்டு புத்தக அலமாரியை நோக்கி ஓடினார். அன்று அவர் படுக்கைக்கு திரும்பிய போது இரவு 3 மணி. சிக்கலான ஒரு விடுகதைக்கு விடை கண்டுபிடித்த குழந்தையின் சந்தோஷம் அவர் முகத்தில் தெரிந்தது. மஞ்சள் சேலை விரிந்து போய் யாமினி அயர்ந்திருந்தாள். ஆனால் கோணேஸ்வரனுக்கு அன்று தான் செய்த கொடுமையின் உக்கிரம் கடைசி வரை தெரியவே இல்லை. கோணேஸ்வரனுக்கு வயது 50ஐ தாண்டி இருந்தாலும் விசா கிடைத்த போது ஒரு சிறு பிள்ளை போல துள்ளி குதித்தார். யாமினிக்கு எதற்காகவோ நெஞ்சம் துணுக்குற்றது. வண்ணத்து பூச்சி ஆராய்ச்சிக்காக இந்தியா, ஆப்பிரிக்கா என்றெல்லாம் காசை அநியாயமாக செலவழித்து கொண்டு போயிருக்கிறார். ஆனால் இது அமெரிக்கா. கொஞ்ச நஞ்ச தூரமா? அவளுக்கு சம்மதமே இல்லை. ஆனாலும் கணவருடைய மகிழ்ச்சியில் தண்ணீரை ஊற்ற மனது வரவில்லை. இத்தனை வருடங்கள் அரும்பாடுபட்டு கிடைத்த விசா அல்லவா? இன்னும் சில மணி நேரத்தில் விமானம் தரை இறங்கிவிடும். அவர் வாழ்நாளின் ஆதர்சமும் கை கூடிவிடும். நந்தனார் சிதம்பர தரிசனத்துக்கு தவித்தது போல இவரும் எவ்வளவு பாடுபட்டிருப்பார். ஆதனூரிலே புலையர் குலத்தில் பிறந்திருந்தாலும் தில்லை நடராஜரை தரிசிக்க வேண்டும் என்ற பேரவாவில் நாளை போவேன் என்று சொல்லித் திரிந்து எத்தனை பழிப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளானார். சிதம்பரம் போக வேண்டும் என்ற உத்வேகம் அல்லவோ அவரை உயிருடன் வைத்திருந்தது. இறுதியில் சிதம்பரத்துக்கு வந்து நடராஜரை தரிசித்ததும் அவரால் அந்த பரவசத்தை தாங்க முடியவில்லையே. குடி வரவில் 3ஆம் வாய்ப்பாட்டை ஒப்படைப்பது போல அவர் பிசையில்லாமல் ஒத்திகை பார்த்தபடியே சொல்லிவிட்டார். என்றாலும் வண்ணத்து பூச்சியை பார்க்க வந்த இந்த பெரியவரை அந்த அதிகாரி கொஞ்சம் அதிசயத்துடன் தான் பார்த்தார். கடைசியில் குடி வரவு அட்டையை அவருடைய கடவுச்சீட்டின் ஒரு ஒற்றையிலே இணைத்து இவரிடமே திருப்பி தந்துவிட்டார். இன்னும் ஒரு தத்து இருந்தது. அதுதான் சுங்க அதிகாரி. அந்த அதிகாரியினுடைய முகம் சிரித்து பல வருடங்கள் ஆனது போல தென்பட்டது. இவரிடம் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டார். சூட்கேஸை குடைந்தார். கடைசியில் இவர் லெக்சரருக்காக கொண்டு போயிருந்த ஒரு சாம்பிள் வண்ணத்து பூச்சி அவர் கையில் சிக்கிவிட்டது. நியூ கினியில் இருந்து கிடைத்த ஒரு அரிதான வண்ணத்து பூச்சி. சொர்க்கம் என்ற பெயர். அபூர்வத்திலும் அபூர்வமானது. முழங்காலில் நின்று மன்றாடி பார்த்து விட்டார். நான் ஒரு லெபிடோபெரிஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக கொண்டு வந்தேன் என்று கெஞ்சினார். அந்த அதிகாரி இடது கையினால் அதை நாக்கிளி பூச்சியை தூக்குவது போல தூக்கி குப்பை கூடையில் போட்டு விட்டார். அவருடைய நெஞ்சு பதைத்தது. இங்கே கணேசனுக்கும் நெஞ்சு பதைத்தது. சான் பிரான்சிஸ்கோ விமான நிலையத்தின் வரவேற்பு முனையில் அவன் காத்திருந்தான். யாமினி 20 பக்க கடிதத்தில் கோணேஸ்வரனுடைய அங்க லாவண்யங்களை விவரித்து எழுதியிருந்தாள். ஆனால் அவர் இப்படி மாறுவேடத்தில் வருவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இரவல் வாங்கிய தொளா மேல் அங்கியும் தொப்பியும் மப்ளருமாக அவரை கண்டு கணேசன் பயந்து விட்டான். கணேசன் இவரை அடையாளம் கண்டதும் அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மாயமாக மறைந்து விட்டன. இவருடைய தூரத்து சொந்தம். இவர் தம்பி என்று அழைத்தாலும் கணேசன் இவரை அங்கிள் என்றே கூப்பிட்டான். 20 மணி நேரம் தொடர்ந்து பயணம் செய்து வந்தாலும் கோணேஸ்வரன் அன்றலர்ந்த செம்பருத்தி பூ போல உற்சாகமாகத்தான் காணப்பட்டார். தன் மனோரதம் விரைவில் ஈடேறப் போகிறதென்ற மகிழ்ச்சியில் அரச வண்ணத்து பூச்சிகளின் நினைவாகவே இருந்தார். கணேசனோ விமான நிலையத்தில் காரை நிறுத்திய இடம் மறந்து போய் அரை மணி நேரமாக அதை தேடிக்கொண்டிருந்தான். தம்பி, இந்த அரச வண்ணத்து பூச்சிகள் 3000 கிலோமீட்டர் அலாஸ்காவில் இருந்து பறந்து கலிபோர்னியாவுக்கு குளிர்கால ஆரம்பத்தில் வந்துவிடும். மில்க்வீட் மரங்களின் இலையை சாப்பிட்டு சுகித்து குளிர்காலத்தை கழித்துவிட்டு வசந்த ஆரம்பத்தில் திரும்பவும் 3000 கிலோமீட்டர் பறந்து அலாஸ்கா போய்விடும். அங்கே முட்டையிட்டு பொறித்து மறுபடியும் இலையுதிர் காலத்தின் முடிவில் தன் குடும்பத்துடன் கலிபோர்னியாவுக்கு திரும்ப வந்துவிடும்.
என்ன அதிசயம்! அதே வனத்தில், அதே மரத்தில், அதே கிளைக்கு வந்துவிடும். நம்ப முடிகிறதா? இங்கே நாங்கள் சற்று முன் காரை எங்கே பார்க் பண்ணினோம் என்பதையே மறந்துவிட்டு தேடுகிறோம். கணேசன் இந்த அதிசய மனிதரை பார்த்தான். 10,000 மைல் கடந்து ஒரு வண்ணத்து பூச்சியை காண வந்தவர் அல்லவா? அடுத்த நாள் அவர்கள் புறப்பட்டார்கள். சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து 60 மைல் தூரம் தெற்கே போக வேண்டும். இயற்கை பாலம் என்று அழைக்கப்படும் வண்ணத்து பூச்சிகள் வனம் அது. வலையும் கையுமாக அவர் திரிந்து சேகரித்த 6,000 வண்ணத்து பூச்சிகளும் இந்த ஒரு வண்ணத்து பூச்சியின் முன்பு தங்கள் மவுசை இழந்துவிடும். அண்ணாந்து பார்த்தபோது முதலில் அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. பிறகுதான் கவனித்தார், அந்த மரங்கள் முழுவதும் வண்ணத்து பூச்சிகள் வியாபித்து கிடந்தன. மரத்தின் இலைகளே தெரியவில்லை. ஒன்றல்ல, இரண்டல்ல. அந்த வனத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான மரங்களிலும் அவை படர்ந்திருந்தன. சிவப்பும் கருமையும் கலந்த பெரிய வடிவமான அரச வண்ணத்து பூச்சிகள் 1,00,000 அல்ல, 1,00,00,000 கூட இருக்கலாம். ஒரே இடத்தில் 1,00,00,000 வண்ணத்து பூச்சிகளை காண்பதென்பது நினைத்து கூட பார்க்கக்கூடிய காரியமா? இதுவல்லவோ அவற்றின் புண்ணிய கஷேத்திரம். கோணேஸ்வரனுக்கு உடல் சிலிர்த்தது. எவ்வளவுதான் தயாராக வந்திருந்தாலும் அவரால் இவ்வளவு இன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படியே ஒரு பரவச நிலை வந்துவிட்டது. கண்களில் நீர் அரும்பத் தொடங்கியது. தம்பி, தம்பி என்று கூறிக்கொண்டே கணேசனின் கைகளை பிடித்து கொண்டார். கணேசன் மெதுவாக அவரை அழைத்து போய் அங்கே இருந்த மரத்திலால் ஆன இருக்கை ஒன்றில் அமர்த்தினான். இப்பொழுது 2 வெள்ளைக்காரர்கள் இவர்களை அதிசயத்தோடு கவனிக்கத் தொடங்கிவிட்டார்கள். கணேசனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. கோணேஸ்வரனுக்கு இப்போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. தம்பி, இது ஒரு புண்ணிய பூமி. இதில் காலணியுடன் நிற்கக்கூட எனக்கு கூசுகிறது. 10,000 மைல் தூரம் நான் பறந்து வந்தது இந்த வண்ணத்து பூச்சிகளை பார்க்க அல்லவோ? என்ன அழகு! இதற்காக எத்தனை கஷ்டப்பட்டேன்! எவ்வளவு அவமானம், எவ்வளவு சிறுமிகள்! இந்த கண்கொள்ளாத காட்சியை பார்ப்பதற்கு நான் இன்னொரு பிறவி எடுப்பதற்கும் தயார் என்றபடி மெதுவாக விம்மத் தொடங்கினார். அங்கிள், கொஞ்சம் இருங்கோ, நான் ஒரு கோக் வாங்கி வரேன் என்று சொல்லிவிட்டு கணேசன் புறப்பட்டான். அவன் உண்மையில் போன காரணம் அவர் பக்கத்தில் நிற்க அவனுக்கு என்னவோ மாதிரி இருந்ததுதான். இந்த விசாவுக்கு எவ்வளவு பாடுபடுத்தி விட்டார்கள்! எவ்வளவு கேள்விகள், எத்தனை அலைச்சல்கள், எத்தனை வருடங்கள் காத்திருக்க வைத்தார்கள்! இந்த வண்ணத்து பூச்சிகள் அலாஸ்காவில் இருந்து புறப்பட்டு மெக்சிகோ வரை பறக்கின்றனவே, இவற்றுக்கெல்லாம் விசா யார் கேட்கிறார்கள்? இவற்றுக்குள்ள சுதந்திரம் கூட இந்த மனிதனுக்கு கிடையாதா? வாஸ்கோட காமாவுக்கும் கொலம்பஸுக்கும் யார் விசா கொடுத்தார்கள்? அவர்கள் உலகை விரித்தது இப்படி நாட்டுக்கு நாடு இரும்பு வலை போடுவதற்கா? இயற்கை அளித்த இந்த மகா அற்புதத்தை பார்ப்பதற்கு விசா கேட்பது எவ்வளவு அநியாயம்! இமயமலையும் சஹாரா பாலைவனமும் நயாக்ரா வீழ்ச்சியும் அமேசான் காடுகளும் உலகத்து சொத்தல்லவா? இந்த புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்க விசா கேட்பது எவ்வளவு கொடுமை! இது தர்மமாக படவில்லையே. இவர் அண்ணாந்து அந்த வண்ணத்து பூச்சிகளின் வண்ண மாயங்களில் ஆழ்ந்து போயிருந்த போது ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. உச்சியில் இருந்த வண்ணத்து பூச்சி ஒன்று இவரை நோக்கி செங்குத்தாக கீழே இறங்கியது. படபடவென்று தன் சிறிய இறகுகளை அடித்து வந்து இவருடைய இடது கண் நுதலில் மெல்ல தொட்டுவிட்டு மீண்டும் பறந்து போய் மறைந்தது. கோணேஸ்வரனுடைய உடம்பு புல்லரித்தது. ஆஹா, என்ன ஒரு ஸ்பரிசம்! என்னை தேடி வந்து முத்தம் கொடுத்து விட்டு போகிறதே! ஐயோ, யாருக்கும் தலை வணங்காத அரச வண்ணத்து பூச்சி அல்லவா என்னை தேடி வந்ததா என்று நினைத்து நினைத்து உருகினார். இந்த பரவசத்தில், அந்த குளிரிலும் அவர் உள்ள ஆடைகள் எல்லாம் ஈரமாகி உடம்போடு ஒட்டி கொண்டன. இப்படி அவர் மகிழ்ச்சியிலும் வேர்வையிலும் நனைந்து போயிருக்கும் போது கணேசன் தூரத்தில் குளிர் பானத்துடன் வந்து கொண்டிருந்தான். இவர் ஒரு மிடறு பானம் அருந்துவிட்டு சொன்னார், தம்பி, 180 நாடுகளுக்கும் போக விசா வேண்டும். ஆனால் ஒரு இடத்துக்கு மட்டும் தேவையில்லை. அது என்ன தெரியுமா? கணேசன் பதில் கூறாமல் அவரையே பார்த்தான். அவர் கைகளை மேலே தூக்கி காட்டினார். அங்கே போவதற்கு மட்டும் விசா தேவையில்லை. அதுவரையில் பெரிய ஆறுதல் என்றார். கையெழுத்து மறையும் நேரமாகிவிட்டது. ஆனால் மணி 4 தான். குளிர்காலங்களில் சூரியன் கூட அவசரப்படுவான். கோணேஸ்வரன் யோகத்தில் இருந்து சிறிது கலைந்தார். அங்கிள், போவமா? இவ்வளவு தூரம் இதை பார்க்க வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் கலெக்ஷனுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை பிடிக்காமல் போறீங்களே.
கோணீஸ்வரன் சிறிது ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். தம்பி, உலகத்தில் உள்ள விதவிதமான வண்ணத்து பூச்சிகளை எல்லாம் நான் சேகரித்து விட்டேன். அவற்றை எல்லாவற்றுக்கும் இதுதான் அரசன். எப்படி நான் இதை பிடிப்பேன்? கோயிலிலே வந்து இந்த காரியத்தை செய்ய முடியுமா? இது பெரிய அபச்சாரம் அல்லவோ? என்னுடைய சேகரிப்பு இதை பிடிக்காமல் விடுவதனால்தான் பூர்த்தியடையும் என்றவாறு தள்ளாடியபடியே எழுந்தார். அவருக்கு அந்த இடத்தை விட்டு நகர விருப்பமே இல்லை. கணேசன் அவர் கைகளை பிடித்து வந்து மெல்ல காரில் ஏற்றினான். காரில் ஏறும்போது அவருக்கு பழையபடி நந்தனாரின் சரித்திரம் கண் முன்னே தோன்றியது. அவ்வளவு கஷ்டங்களுக்கிடையிலும் பிடிவாதமாக நடந்து வந்து தில்லை நடராஜரை தரிசித்த நந்தனாரின் உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பார்த்தார். அந்த கணத்தில் அவர் தேகம் இன்னொரு முறை கட்டு மீறி நடுங்கியது. நடுப்பகலில் மின்னல் அடிப்பது போல அவர் நினைவில் அவருடைய தமிழ் பண்டிதர் வந்தார். ஒளியால் இறப்பது விட்டில், ஓசையால் இறப்பது அசுண பறவை, சுவையால் இறப்பது மீன், நாற்றத்தால் வண்டு, ஸ்பரிசத்தால் இறப்பது ஸ்பரிசம். ஸ்பரிசம் எவ்வளவோ ஞாபகப்படுத்தி பார்த்தார், மறந்து போய்விட்டது. கார் இப்போது வேகமாக அந்த நெடுஞ்சாலையில் போய்க் கொண்டிருந்தது. வயிறு முட்ட பால் குடித்த கண் திறக்காத நாய்க்குட்டி போல பரிபூரண நிம்மதியோடு இவர் அயர்ந்து போய் கிடந்தார். வாழை மரம் போல கை கால்களை விசிறி அலங்கோலமாக கிடந்தார். கணேசனுக்கு என்னவோ போல இருந்தது. அந்த காருக்குள்ளே பெரிய மௌனம் ஒன்று அவன் நெஞ்சில் ஏறி உட்கார்ந்து அமுக்கியது. அந்த மௌனத்தை கேறிக்கொண்டு அவன் பேசிய போது வார்த்தைகள் அரைவாசி காற்றில் கரைந்து விட்டன. அங்கிள், நாளைக்கு லெக்சர் இருக்கு. ஸ்லைட்ஸ் எல்லாம் தயாராக வச்சிருக்கீங்களா? அவரிடம் பதில் இல்லை. அங்கிள், அங்கிள். மௌனம். விசா இல்லாத ஒரு உலகத்துக்கு அவர் போய்விட்டது தெரியாமல் கணேசன் திருப்பி திருப்பி அவரை அழைத்து கொண்டிருந்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.